ஹாய் எல்லாருக்கும். உடைமிளகாய் கிரேவி சிம்பிளாக செஞ்சிடலாம். சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வேர்க்கடலை 1 கப் எடுத்துருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்க தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். இந்த ஆயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. 4 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நாலு குடமிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்பொடி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதையும் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான். ஈஸியாக சிம்லா மிர்ச்சி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம்.